ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். நேற்று கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாவு அரைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருக்குது, அதுக்கு பேக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு குக் பண்ணணும். மாவு ஓடிட்டுருக்க கேப்லேயே அப்படியே இந்த கோபி 65 பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் குட்டி குட்டி பூச்சி இருக்கும், அதை பார்த்து தான் கட் பண்ணணும். இந்த மாவு அரைச்சோடனே வருமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது எப்போவுமே ஒரு தனி ஃபீல் தான். வீக்கெண்டு எப்போவுமே வெளியில் தான் சாப்பிடுவோம். அன்றைக்கி ஒரு நாளாவது ரெஸ்ட் கிடைக்கும், குக்லாம் எதுவும் பண்ண வேணான்னு. ஸோ இப்போ புரட்டாசி மாதனால நான்வெஜ் எதுவும் சாப்பிட்றது இல்லையா, ஸோ நம்மளே வீட்லேயே செஞ்சிடலாம் சொல்லிட்டு கீ ரைஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காலிஃப்ளவரை மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரௌனியை பேக் பண்ணி வச்சுட்டேன். அது கூலாக ஒரு 2 hours கிட்ட ஆகும். அதுக்கப்புறமா வந்து கீ ரைஸ் பண்ணிட்டு அது கூட தால்ச்சாவும் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மட்டன் தால்ச்சா ஷேர் பண்ணியிருக்கேன். மட்டன் போடலை அப்படின்னா நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இங்கே ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் நான் என்ன பண்றேன்னு சொல்லி ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 7 போலவே டின்னர் சாப்பிட்டாச்சு. நான் லஞ்சு சாப்பிடலையா, அதனால சீக்கிரமாவே சாப்பிட்டோம். கீ ரைஸ், தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, கோபி 65 சும்மா வேற லெவல்ல இருந்தது. ப்ரௌனியும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லுலு மால் போயிட்டு இந்த வீக்குக்கு தேவையான க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ப்ரௌனியும் டெலிவரி கொடுக்கணும். ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்த சிஸ்டர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க.